Namaste to everyone. Prayer. Namaste. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणम् श्रीचन्द्रशेखर गुरु प्रणमामि मुदान्वहम्. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஒரு கதை படிச்சிருந்தோம், அது பாஸ்ட் டென்ஸ் படித்தோம். இன்னைக்கு அந்த கதையை திருப்பி ஆரம்பிச்சுட்டு அதை நம்ம இதில் படிக்கலாம், ஃபியூச்சர் டென்ஸில். அதான் எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப ஈஸியாக இருந்தது, எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அது. ஸோ இதுதான் அபியாஸ் 155, பேஜ் நம்பர் 276. இதை நீங்க எடுத்துக்கலாம். அபியாஸ் நம்பர் 155, பேஜ் நம்பர் 276. கோஷ்டகே பிரதஸ்ய கிரியாபதஸ்ய பவிஷ்யகாலிகம் ரூபம் லிখিத்வா கதாம் படந்தோ. இந்த கோஷ்டக்கில் எழுதியிருக்க அந்த பிராக்கெட்ல என்னெல்லாம் இருக்கோ அதை நம்ம பவிஷ்ய காலில் மாற்றணும். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம பாஸ்ட் டென்ஸ்ல மாற்றினோம், இன்னைக்கு நம்ம பவிஷ்ய காலில் மாற்றலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் வரையில் பார்க்கலாமா? கதை படிக்கிறதுக்கு யார் வரையில்? வித்யா நடராஜன். ஓகே, நமஸ்தே குருஜி. நமஸ்தேமா. இது நீங்க உங்களுக்கு இது பவிஷ்ய கால் தெரியும், ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் அப்படியே படிக்கணும், அதை கிளியரா படிக்கணும். அப்புறம் இந்த வித்தின் பிராக்கெட் பவதி இதுக்கெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே மேம். படிங்கம்மா. எஸ், படிங்க. कस्मिंश्चित् नगरे कश्चन दरिद्रः ब्राह्मणः वसति स्म. सः भिक्षाटनेन जीवनयापनं करोति स्म. कदाचित् सः पिष्टेन पूर्णम् एकं घटं प्राप्तवान्. सः तं घटं नागदन्ते स्थापितवान्. अतः उपविश्य तस्य अतः उपविश्य अधः उपविश्य घटमेव पश्यति स्म. पुरुञ्जदु मेडम्. एकदा रात्रौ सः चिन्तितवान् यदि देशे दुर्भिक्षः भविष्यति तर्हि एतस्य 100 रूप्यकाणि मूल्यं भविष्यति. तदा अहम् एतस्य विक्रयणं कृत्वा तेन धनेन अदद्वयं क्रेष्यामि. क्रेष्यामि. कालान्तरे तेन
अजसमूहः एव भविष्यति अनन्तरम् अजसमूहस्य विक्रयणं कृत्वा महिषीः ताः विक्रीय अश्वान् च क्रेष्यामि तान् अपि विक्रीय यथेष्टं धनं सम्पादयिष्यामि करेक्ट् बृहत् गृहं निर्माणयिष्यामि तदा कश्चित् ब्राह्मणः निर्मापयिष्यामि मैम निर्वापयामि निर्मापयिष्यामि तदा कश्चित् ब्राह्मणः आगत्य रूपवतीं स्वकन्यां मह्यं दास्यिष्यामि अनन्तरं मम पुत्रः उत्पन्न भविष्यामि भविष्यति देवशर्मा इति तस्य नामकरणं करोमि करिष्यामि यथा सः जानुभ्यां चलितुं समर्थः भविष्यति तदा अहं पुस्तकं पठिष्यामि तदा देवशर्मा मम समीपं गच्छति आगमिष्यति तदा बालं कृत्वा गृह्णातु इति स्वबलिं आज्ञापयिष्यामि यथा सा मम वचनं न श्रोणिष्यति तदा अहं कोपेन पादप्रहारं करिष्यामि इति चिन्तामग्नः पादप्रहारं कृतवान् एव प्रहारेण पूर्णः घटः पतितः भग्नः च ஓகே எல்லாம் புரிஞ்சுதாமா இது கதை புரிஞ்சுதாமா புரியுது ஓகே நெக்ஸ்ட் யாரு ஓகே நெக்ஸ்ட் யார் பார்க்கலாம் நெக்ஸ்ட் யார் வரையல்மா இந்த கதையில் படிக்கணும்னா படிச்சுக்கலாம் இல்லாட்டா நெக்ஸ்ட் போலாம் சுபாஷினிமா இதே திருப்பி படிக்கிறேலாமா ஆமா மேடம் எனக்கு ஸ்டோரி புரியல அது இல்லாம மேடம் நான் சொல்லிடுறேன் ஆமா எனக்கு படிக்கலாம் அப்புறம் இந்த கரோத்தி எல்லாம் குரிஷ்யாமி வரும்ல கரிஷ்யாமி கரெக்ட் அது கரெக்டா தான் சொல்லிருக்கா கரிஷ்யாமி இல்லம்மா ஆமி எங்க வரும் அகம் வந்தாக்கதான் கரிஷ்யதி அதான் அகம் கரோமி கரோத்தி வந்ததுனாக்கா குரிஷ்யாமி இல்லையேம்மா கரிஷ்யாமி ஆமி வந்தா கரிஷ்யாமி தான் வரணும் கரிஷ்யதி கரிஷ்யதः கரிஷ்யन्ति கரிஷ்யதி கரிஷ்யதः கரிஷ்யத்
கரிஷ்யாமி கரிஷ்யாவஹ கரிஷ்யாமஹ அதான் வரும். சரி இப்போ படிக்கும் போது என்னன்னு இல்ல மறந்து போயிருக்கோம். சரி என்ன பார்க்கலாம். இந்த மாதிரி இது திரும்பி படிக்கிறதுக்கு உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் என்ன இருக்கு. ஸோ முன்னால இருக்கிறது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த சப்த ரூப் மட்டும் படிக்கும். சரியாமா? ஓகே. பட்டிஷதி படிச்சத சொல்லுங்க. पठिष्यति पठिष्यतः पठिष्यन्ति पठिष्यसि पठिष्यतः पठिष्यत पठिष्यामि पठिष्यावः पठिष्यामः. இதே மாதிரி சப்தத்துல என்ன வருதோ படிக்கலாம். ஓகே. இங்க क्रेष्यति क्रेष्यति लेखिष्यति पश्यति गमिष्यति प्रक्ष्यति प्रक्ष्यति गमिष्यति प्रेविष्यति श्रोष्यति के लिए अब प्रेष्यति शृणोति श्रोष्यति आयो प्रवेश्यति शृणोति வந்து श्रोष्यति இல்ல. ஆமா. ஓகே மேடம். दास्यति द्रश्यति पास्यति खादिष्यति. இது எதுல வருது சொல்லுவா. எல்லாம் கேட்ட மாதிரி ஆயிடும். கிரேஷ்யதி பிரசன்ட் டென்ஸ் சொல்வதுக்கு. ஆமா. கிரேஷ்யதி வந்து பிரதம பிரதேஷ்ல வந்து ஏகவச்சன. ஏகவச்சன. பிரசன்ட் டென்ஸ் கரோதி கரோதி இல்ல அப்படி டென்ஸ் சொல்லும். கரோதி கிரேஷ்யதி. கரோதில இருந்து கிரேஷ்யதி. ஓகே. लेखिष्यति வந்து लेख्यति लिखति लेखति लिखति लिखति सारी लिखति लेखिष्यति. पश्यति வந்து प्रक्ष्यति प्रक्ष्यति ना கேக்குது. प्रक्ष्यति पश्यति வந்து प्रक्ष्यति गमिष्यति प्रश्नम கேக்குது. प्रश्नति प्रश्नोति. प्रक्ष्यति என்னது கேக்குறது. ஒரு क्वेश्चन கேக்குறது. प्रक्ष्यति கேட்டான். तो प्रश्नोति पृच्छति. गच्छति வந்து गमिष्यति. गमिष्यति गच्छति. करेक्ट. श्रोष्यति வந்து शृणोति வந்து शृणोति शृणोति. प्रेविष्यति प्रेविष्यति வந்து प्रविश्याति प्रविश्यति प्रविश्यति प्रविश्यति. ஆம். दास्यति என்ன வரும்? यच्छति दास्यति यच्छति. द्रक्ष्यति प्रेविष्यति வந்து प्रश्यति. ஆமா. प्रेविष्यति வந்து प्रेष्यति. இல்லம்மா பிரவிஷ்யத்தினா உள்ள என்டர் ஆகுது. प्रविष्यति ना प्रविष्यति प्रविष्यति. நான் எழுத முடியுமா பார்க்கிறேன். प्रविष्यति प्रविष्यति. இதுதான் சொல்றேன். நீங்க இதுதானே प्रविष्यति. இதுதான் प्रविष्यति. प्रविष्यति प्रवेश பண்ணத प्रविष्यति. இங்கே இந்த प्रश्यति இது प्रश्यति கேக்குது. पृच्छति இது पृच्छति. प्रेविष्यति प्रेविष्यति வந்து प्रविशति प्रविशति दास्यति. दास्यति என்ன வரும்? यच्छति यच्छति மாறிடும். அப்புறம் द्रश्यति द्रश्यति வந்து पश्यति. ஆமா. पास्यति வந்து
பிபதி பிபதி வந்து பாஸ்யதி. கரெக்ட். சோஷ்யதி பிரேஷ்யதி வந்து பிரஷ்யதி. சோஷ்யதி ஸ்ருணோதி. ஒன்னொன்னு இருக்கா? ஏன்னா இது இன்னொரு பவிஷ்யத் கால எடுக்கலாமா? பேக் சைடு போய் இல்ல மேடம், அது நானே படிச்சுக்கிறேன் திருப்பி இன்னொரு தடவை. சோஷ்யதி ஸ்ருணோதி. ஆனா இன்னொரு தடவை எல்லாரையும் அதை படிக்க வச்சா கூட பெட்டரா தான் இருக்கும். இருக்கு. பட் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள்ல வந்துட்டா தெரியாது. ஒருத்தர் வரா ஒருத்தர் வரல, ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? அதனால ஒரு நாள் பாடம் போடுறது. சரிங்க மேடம், நான் படிச்சுக்கிறேன். நம்ம பாத்துக்கலாம் அடுத்தது. ஸ்ருணோதி. அடுத்தது காதிஷ்யதி. இந்த புக்கை முடிச்ச அப்புறம் தான் நெக்ஸ்ட் புக்கு படிக்கிற மாதிரி ஆரம்பிக்க முடியும். அதனாலதான் இது பண்றேன் நான். காதிஷ்யதி. காதிஷ்யதி. காததி வந்து காதிஷ்யதி. எல்லாம் சில சமயம் நான் வருது இல்ல, சில சமயம் கண்டினியூட்டி போயிடும். எல்லாருக்கும் எல்லாரும் ஸ்டோரிய படிக்கலாமா? முடிஞ்ச அளவு நான் ரிப்பீட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரியாவா? ஓகே. இப்போ இது வந்துடுச்சு இல்லையாமா உங்களுக்கு? ஓரளவுக்கு ஓரளவு வந்துட்டு இது நீங்க படிச்சுட்டா உங்களுக்கு வந்துடும். ஸ்டோரி படிக்கிறேன் மேடம். ஓகே, படிங்க. இத பாருங்க, ஃபுல்லா இதெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அதனால நல்லா நம்ம இதோட பண்ணினாக்க சரியா இருக்கும். சரிங்க மேடம், நான் அதை பாத்துக்கிறேன். நான் ஸ்டோரி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போலாம். சரி, ஓகே. நிறைய இருக்கு பாருங்க, இது நிறைய ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த பாருங்க, இதெல்லாம் எழுதிருக்கேன், ரிப்பீட் ஆயிருக்கு. இது எல்லாத்தையும் படிச்சுட்டாக்க நல்லா வந்துடும். ஓகே, ஸ்டோரி படிங்க. பவிஷ்ய காலம் மீனிங் சொல்லிட்டே போங்கம்மா. சொல்லுங்க. கஸ்மிஷ்வத் நகரே கஸ்மிஷ்சித் நகரே கஸ்மின்சித் நகரே நகரே கஷ்சன் தரித்ரக பிராக்மணக வசதி ஸ்ம. ஒரு நகரத்துல வந்து இந்த ஒரு பிராமணன் வந்து தரித்திர பிராமணன்னாக்கா ஏழை பிராமணனா? ஆமா ஆமா, ஏழை பிராமணன் இருந்தான். ஏழை பிராமணன் இருந்தாரு. சக பிக்ஷாடனேன ஜீவனயாபனம் கரோதி. அவர் வந்து எல்லார்கிட்டையும் பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு ஜீவனயாபனம் பண்ணிட்டு இருக்காரு. கதாச்சித் சக பிஷ்டேன பூர்ணம் ஏகம் கடம் பிராப்தவான். அவர் வந்து அவருக்கு ஒரு தினம் ஒரு குடம் கிடைச்சதா? ஆமா, ஒரு குடம். பிஷ்டேன பூர்ணம். பிஷ்டனாக்க ஒரு மாவு, எந்த மாவோ தெரியல, ஆட்டாமா அரிசியமா ஏதோ சாப்பிடுற மாவு நினைச்சுக்கோங்க. அதால ஃபில் பண்ணிதல் பூர்ணம், அதால ரொப்பினது. ஏகம் ஒண்ணு கட்டம், ஒரு பாட் கிடைச்சது, பானை கிடைச்சது. அந்த பானை சும்மா இல்ல, அதுல ரொம்ப இருந்தது. மாவு, ஏதோ ஒரு மாவு, தானியம் நினைச்சுக்கலாம், மாவு. கடம் நாகதந்தே ஸ்தாபித்தவான். நாகதந்தே ஸ்தாபித்தவான். ஸ்தாபித்தவான்னா இருத்தினான். நாகதந்தேனா வெச்சுட்டான். ஸ்தாபித்தவான் வெச்சுட்டான் மேடம். நாகதந்தேனாக்கா நாகம் வேறு. நாகனா என்னது? நாக சர்ப்பம், நாக தேவதா.
ஓ அதுல அவன் வந்து ஒரு தந்தே அந்த நாகதந்தே இந்த பிக்சர் பாருங்க அந்த பல்ல நீட்டின்னு இருக்கும் இல்லையா நாக எப்பவுமே அதுக்கடியில வச்சுட்டான் அதுக்கடியில அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க இந்த இதுல எல்லாரும் பார்த்துட்டு இந்த பாம்பு இருக்கு பாருங்க இதுல பாத்தல இந்த ஒரு பாம்பு பார்த்தேன் அது நாகதந்தே சோ அது மாதிரி அந்த பாம்பு அடியில வச்சுட்டான் பாம்பால கட்டி வேற வச்சிருக்கான் கட்டி வச்சிருக்கான் உபவிஷ்ய கடமேவ பஷ்யதி ஸ்ம அத பார்த்துட்டே இருக்கானா அதனோட பாம்போட அதன கீழே உபவிஷ்ய உட்காண்டு கடமேவ பஷ்யதி ஸ்ம அந்த பானையே பார்த்துட்டு இருக்கான் ஓகே ஏகதா ராத்திரோ சக சிந்தித்தவான் யதி தேசே दुर्भिक्षः भवति न भविष्यति एकदा रात्रो नेनर्तो ஒரு நாள் ராத்திரி सः चिन्तितवान् சிந்தித்தவான் அவன் சிந்தனை பண்றான் தேசே துர்பிக்ஷः भविष्यति அதுக்கு என்ன மேடம் கரெக்ட்டா மீனிங் யதினா என்னது யதினா இஃப் இப்போ அந்த தேசத்துல துர்பிக்ஷம் அகாலம் துர்பிக்ஷனா ஒரு என்ன சொல்வா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அது வந்துடுச்சுனாக்க என்ன பண்ண முடியும் தரிஹி அப்போ தரிஹி அப்ப என்ன ஆகும் சரி அப்போ ஏதஸ்ய இந்த கட்டம் இந்த பாத்திரம் இந்த பாட்டுக்கு ஏதஸ்ய घटस्य இந்த பாத்திரக்கு शतरूप्यकाणि मूल्यं शतन 100 ரூபா மூல்யம் भविष्यति ஆயிடும் அப்ப இதனோட வேல்யூ எத்தனை ஆயிடும் 100 ரூபாய் ஆயிடும் ஏதாவது துருது வந்ததுனாக்கா இதனோட வேல்யூ 100 ரூபாய் ஆயிடும் ஆமா ததா அகம் ஏதஸ்ய விக்ரயணம் கிருத்வா தேன ஸ்ரீனேன தனேன அஜத்வயம் கிரீணாமி வந்து கிரேஷ்யாமி அப்போ அகம் நானே ஏதஸ்ய இத விக்ரயணம் இத வித்துட்டு கிருத்வானா ஆஃப்டர் வித்துட்டு கிருத்வா தேன தனேன அப்ப பணம் கிடைக்கும் அந்த தனத்துல அஜத்வயம் அஜன கோட் அஜன ரெண்டு ஆடை வாங்குவேன் காலாந்தரே தேன அஜஸ் முகக ஏவ பவதி பவிஷ்யதி காலாந்தரம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஆமா அப்ப என்ன ஆகும் இந்த ரெண்டு கோட் இருக்கு இல்லையா அது அஜ சமூகம் பெரிய நிறைய அஜ ஆயிடும் நிறைய கோட் ஆயிடும் ஏன்னா அது குட்டி போட்டு நிறைய ஆயிடும் அனந்தரம் அஜஸ் முகஸ்ய
विक्रयणं कृत्वा महिषीः ताः विक्रीय अक्ष्वान् च क्रीणामि வந்து क्रेष्यामि. இப்ப என்னாச்சு அனந்தரம் அதுக்கப்புறம் அஜசமூஹ விக்ரயணம் கிருத்வா அந்த ஃபுல் இந்த நிறைய கூட்டம் அந்த கோட் கூட்டத்தை வித்துட்டு விக்ரயணம்னா வித்துட்டு மகிஷினா மாடு எருமை மாடு மகிஷி தாம் விக்ரிய அதையும் வித்துட்டு அஸ்வாஞ்ச அப்புறம் குதிரைகள் வாங்குவேன். தான் அபி விக்ரிய யதேஷ்டம் தனம் சம்பாதிஷ்யாமி. தான் அபி இப்போ அத நிறைய பணம் சம்பாதிப்பேன். அத கூட தான் அப்படின்னா எதை அந்த மகிழ்ச்சியை விட்டுட்டு விட்டுட்டு அவன் குதிரை வாங்கிட்டான். குதிரை வாங்குவேன். குதிரைன்னா தான் அந்த குதிரையும் விட்டுட்டு யதேஷ்டம் தனம் தன்னோட இஷ்டப்படி அந்த தனம பணம சம்பாதிப்பேன். பிருஹத் கிரகம் நிர்மாபயாமி நிர்மாமயாமி. பெரிய பிரஹத்னா பெரிய வீடு வாங்குவேன் நிர்மாணிப்பேன். ததா கக்ஷித் பிராக்மணக ஆகத்ய ரூபவதீம் ஸ்வகன்யாம் மய்யம் தாசிஷ்யதி வராது. தாஸ்யதி எப்படி வரும் மேடம்? வெறும் அப்படியேதான் வருமா மேடம்? அது தாசிஷ்யதி தானே? இல்லம்மா இது எனக்கு தெரியலையம்மா. இது மேல நம்ம பார்த்தோமே ஆக்சுவலா எச்சதி தான் தாசியதி நம்மளுக்கு. இல்ல தாவும் அப்படிதான் வரும். ததாதி எச்சதி ரெண்டுமே தாசியதி. ஆமா தாஸ்யத் அப்படியே போட்டிருக்கு. தாசியதி தான் வரும். தாசியதி தான் வருமா? தாசியதி. சரி ஓகே. நான் இது அப்புறம் பாக்குறேங்க. அதே சரி. அப்புறம் என்ன ஆகும்? எனக்கு கொடுப்பா, எனக்கு தன்னோட பொண்ணை கொடுப்பா. ததா கஷ்ய பிராமண ஆகத்திய அப்போ ஏதாவது பிராமணன் ஆகத்தியனா வந்துட்டு ரூபவதீம் ஸ்வகன்யா தன்னோட கன்யா ரூபவதி என்ன கன்யா? சாதாரண கன்யா இல்ல, நல்ல அழகான கன்யாவை எனக்கு மையம்னா எனக்கு அஸ்மத் ரூப்ல வருது மையம்னு. அகம் ஆவாம் வயம் ஞாபகம் இருக்கா? மாமாவாம் அஸ்மான் மயா அவாபியாம் அஸ்மாபி மையம் அவாபியாம் அஸ்மத் அதுல வருது. சோ மையம் தாஷ்யதி. அனந்தரம் மம புத்திர உத்பத்ரக உத்பன்னக பவிஷ்யதி. அத்தனை பாத்துட்டு இருக்கான். இப்போ கல்யாணமும் ஆயிடுமா, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு புத்திரம் உற்பத்தி ஆயிடுமா, ஒரு பையன் பிறந்துடுவானா. அவன் பேரு என்ன? அவன் பேரு தேவசர்மா. நாமகரணம் கரோமி கரிஷ்யாமி. கரிஷ்யாமி. அப்போ என்னது?
என்ன நாமகரணம் பேரு தேவ ஆமா. சர்மா தேவ அப்படின்னு சர்மா இதி பண்ணிடுவேன். ஓகே. யதா நாமகரணம் சக கரிஷ்யாமி. யதா சக ஜானுபியாம். ஜானுபியாம் ஜானுபியாம் என்ன சொல்லுங்க. ஜானுபியான சரித்தும் சமத்தா. இப்போ அந்த குழந்தை, சின்ன குழந்தை எப்படி முதல்ல நடக்கிறது எதால நடக்கும்? குட்டி காலால் சட்டுன்னு இருக்காது. முதல்ல முட்டியில முட்டி, அதாவது ஜானுனா முட்டி. எப்ப அது முட்டி விழுமா சலித்தும் சமர்த்தாக சமர்த்தம் ஆயிடுமோ, அதுக்கு நடக்க முடியுமோ, முட்டி போட்டு நடக்க முடியுமோ, பவிஷ்யதி. அப்போ அவன் என்னாகும், முட்டி போட்டு நடக்க முடியும், நடப்பான். ஆமா. ததா அகம் அப்போ புஸ்தகம் படாமி படிஷ்யாமி. அப்போ நான் புக்க படிச்சுட்டு இருப்பேன். நான் புக்கு படிச்சுட்டு இருப்பேன். ததா தேவ சர்மா மம சமீபம் ஆகச்சதி கமிஷ்யதி. அப்போ என்னாகும், தேவ சர்மா என்னோட பக்கத்துல என்னோட சமீபத்துல வருவான். ததா பாலம் கிரஹணாது இதி ஸ்வபலீம் பத்னீம் சபத்னீம் ஆக்ஞாபயிஷ்யாமி. அப்போ பாரம் கிரஹணாது, குழந்தை தூக்கிக்கோ. இது இப்படி ஸ்வபத்னி, என்னோட பத்னிய ஆர்டர் கொடுப்பேன். ஆக்ஞாபிஷ்யாமி. அதான் இமேஜின் பண்றான். பரவாயில்ல. வச்சனம் நோத்தி வந்து சோஷ்யதி. ஆமா, சோஷ்யதி. யதானா எப்போ அவ மம வச்சனம் என்னோட பேச்ச நாச்னோதி கேட்க மாட்டாளோ, கேட்கலையோ. அகம் கோபேன பாத பிரகாரம் கரிஷ்யாமி. பாத பிரகாரம்னா அடிப்பானா? ஆமா, காலால அடிப்பான், உதைக்கிறது, காலால உதைக்கிறது. ததா அகம், அப்போ நான் கோபத்துல காலால எட்டி உதைப்பேன். கரிஷ்யாமி இதி சிந்தாமக்னக பாத பிரகாரம் கிருத்வான் ஏவ. அது நினைச்சதே பாதத்தை தூக்கினா. தூக்கத்துல இருக்கான் இல்லையா? பிரகாரேன பூர்ணக கட்டக பதித்தக. அவ்வளவுதான், பானை விழுந்தது கீழே. ஆமா, அந்த பிரகாரத்தால பானை ஃபுல்லாவே கீழே விழுந்து பக்னாச்ச உடஞ்சிடுத்து. அவ்வளவுதான். சூப்பரா அதோட கதை நல்லா திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இத மாதிரி ஒரு கதை. சரியா? நான் ஆக்சுவலி இதுதான் இன்னைக்கு சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். துவா பிரயோகா. துவானாக்க பண்ணின அப்புறம். ரொம்ப ஈஸியா தான் இருக்கு, எல்லாரும் படிச்சுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல யார் வரான்னு இதை ஆரம்பிச்சுடுறேன். நெக்ஸ்ட் யார் வரமா? स्वाप्रत्यय. विद्यामालिङ्गम्.
வித்யாமாலிங்கம் அந்த கதை புரிஞ்சுதாமா? புரிஞ்சுது மேடம். இன்னும் படிக்கணுமா? இங்க போலாமா? இதுல போ. சரி, ஓகே, படிங்க. ஸ்வா பிரயோகா ஸ்யா லெப் ரெண்டுமே ஒண்ணுதான். பண்ணின அப்புறம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் சொல்லுவான். கத்துவானா போனம் அப்புறம், லிக்கித்வானா எழுதின அப்புறம், இதுக்கப்புறம் ஆஃப்டர் டூயிங், கிருத்துவானா ஆஃப்டர் டூயிங், லிக்கித்தானா ஆஃப்டர் ரைட்டிங். ஸோ என்ன ஆஃப்டர் மீனிங் இஸ் ஆஃப்டர், அப்புறம். படிங்க. பாலகः ஸ்நாதி. ஸ்நாதி. அதை மாத்தணுமா? என்ன பண்ண மேடம்? இதுதான் எப்படி வருதுன்னு பாருங்க. துவா எப்படி வருதுங்க? பிராக்கெட்டை போட்டு பாருங்க. பாலகா ஸ்நாதி, பால குளிக்கிறான். பாலகா அர்ச்சதி, பாலக்கு பூஜை பண்றான். பாலகா ஸ்நாத்வா அர்ச்சதி. இப்போ அந்த அந்த பையன் குளிச்சு அப்புறம் பூஜை பண்றான். புரியுதாக்கோ? பாலகः ஸ்நாத்வா அர்ச்சதி. குளிச்ச பிறகு பாலகः வித்யாலயம் கச்சதி. பாலகன் பள்ளிக்கூடம் போகிறான். சரியா மேடம்? சரியா மேடம்? பாலகः வித்யாலயம் கச்சதி, பள்ளிக்கூடம் போகிறான். பாலகः பठति. பாலகः வித்யாலயம் தத்வா படதி. தத்வா படதி. வித்யாலயத்துல பாடம் படிக்கிறானா? இல்லம்மா, என்ன கேக்குறேன் இப்போ? முதல்ல என்ன சொன்னேங்க? கத்வானா போனம் அப்புறம். பாலகः வித்யாலயம் கத்வா. பாலகா வித்யாலயம் போன அப்புறம் படதி, படிக்கிறான். இப்ப ரெண்டு இன்னும் படிக்கும். பாலகா வித்யாலயம் கச்சதி, பாலகா வித்யாலயம் போறான். பாலகா படதி, பாலகா படிக்கிறான். சரியா? இப்ப ரெண்டையும் சேர்த்து பண்ணோம்னா எப்படி பண்ணோம்னா, பாலகா வித்யாலயம் கத்வா படதி. ஓ, அப்படி மாறிடுறேன். சரி. முதல் வேர்டு இருக்கு இல்லையா, அதுல துவா பத்தி வந்துடுறது. சரி, அடுத்தது. பாலகः கிரீடதி. 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 பாலகः காததி. பாலகः சாப்பிடுகிறது. பாலகः கிரீடித்வா காததி. பாலகः விளையாடிட்டு சாப்பிடுகிறான். வெரி குட். சரியா மேடம்? வெரி குட். ஆமா, இப்போ இதை நீங்க பண்ணுங்க. சீதா மோதகம் खादति, सा जलं पिबति. सीता मोदकं खादित्वा जलं पिबति. स्वा प्रत्यय போடணும் இதுல. ஜனனி ஸ்நாதி பாகம் கரோதி. பாகம் கரோதி. பாகம் அர்த்தம் சமையல் பண்றான்னு அர்த்தம். சமையல் பண்றா. ஜனனி ஸ்நாதி, குளிக்கிறா. அம்மா குளிக்கிறா. பாகம் கரோதி, சமையல் பண்றா. எப்படி பண்ணணும்? ரெண்டையும் ஒன்னாக்கணும். ஒரு லைன் ஆக்கணும்னாக்க ஜனனி ஜனனி ஸ்நாத்வா பாகம் கரோதி. எக்ஸலென்ட், வெரி குட். ஜனனி ஸ்நாத்வா பாகம் கரோதி, செய்கிறாள், சமையல் செய்கிறாள். ஸ்நாத்வா ஸ்நாத்வா. ஜனகः காரியாலயம் கச்சதி, காரியம் கரோதி. ஜனக தந்தை காரியாலயம் போகிறார், காரியம் செய்கிறார். அதுக்கு வந்து ஜனக காரியாலயம் கதித்வா. கச்சதிக்கு வந்து
என்ன வரும் गच्छति என்ன வரும் जनकः कार्यालयं गच्छति गत्वा 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 कार्यं करोति गत्वा जनकः कार्यालयं गत्वा कार्यं करोति नेक्स्ट फोर्थ छात्रः पाठं पठति निद्राति छात्रः पाठं पठित्वा निद्राति वेरी गुड निद्राति पठित्वा நான் படித்த பிறகு தூங்கினானா நித்ராதி करेक्ट शिशुः फलं खादति क्रीडति शिशुः फलं खादित्वा खादित्वा क्रीडति शिशुக்கு குழந்தை சிசுக்குங்கிற குழந்தை தானே மேடம் ஆமா குழந்தைக்கு பழம் சாப்பிட்டா பின் குழந்தை பழம் சாப்பிட்ட அப்புறம் விளையாடுறது त्वं पत्रं लिखसि प्रेषयसि प्रेषयसि त्वं पत्रं लिखसि प्रेषयसि लिखति எப்படி வரும் लिखति என்ன ஆயிடும் लेखिष्यते लिखति त्वा प्रत्यय போடுவோம் लिखति நீ லெட்டர் எழுதின அப்புறம் அனுப்புற लेखिष्यसिன்னு வருமா त्वा प्रत्यय போடணுமா त्वा எழுதின அப்புறம் त्वं पत्रं लिख प्लस त्वा लिखित्वा त्वं पत्रं लिखित्वा प्रेषयसि करेक्ट ओके नेक्स्ट भवती இத படிச்சுங்க பிராக்கெட்ல இருக்காரு சாதித்வா நாத்வா கத்வா அடித்வா சாதிஷ்வா இத படிச்சு எழுதணும் लिखित्वा नत्वा श्रुत्वा पठित्वा उदित्वा இத எழுதிக்கணும் மேடம் எழுதிட்டாக்க அதை ஃபுல் பண்ணு இல்ல இத இங்க எழுதி இருக்கு இதெல்லாம் நான் எழுதிட்டாதான் படிக்க முடியும் ஓகே 7th பவதி அவதி தேவம் நமதி प्रदर्शिनं करोति भवती देवं नमति नमस्कारं பண்றா भवती பிரதர்ஷனம் செய்கிறார் ஆமா நத்வா நமதி என்னாகும் நத்வா பிரதர்ஷனம் करोति என்னது भवती தேவம் நத்வா भवती देवं नत्वा प्रदर्शनं करोति ஓகே 7வதுல போட்டுருக்கு நத்வா नत्वा 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 यत् सा गीतं शृणोति नृत्यति இப்போ இத பாருங்க எல்லாரும் கோவிலுக்கு போனா என்ன சொல்றா இதே ஒரு பிரதர்ஷனம் பண்ணிட்டு வந்தேன் பிரதர்ஷனம்ன்றா பிரதர்ஷனம் பிரதட்சிணம் பிரதட்சிணம்னா எல்லாம் ஃபுல்லா சுத்துறது பிரதர்ஷனம்னா பாக்குறது எல்லாம் நாலா பக்கம் இப்படி பாக்குறது நம்ம சுத்திலே தான் இருக்கோம் அது எப்படி நாலா பக்கம் அது கரெக்டா அப்படி வருது அப்படி கோவில் சோ இதெல்லாம் பிரதட்சிணம் சொல்லணும் இப்ப யாராவது அப்படி பிரதட்சிணம் சொன்னா நீங்க கரெக்ட் பண்ணுங்க பிரதட்சிணம் சொல்லுங்க பிரதட்சிணம் सा गीतं शृणोति नृत्यति அவள் பாட்டு பாடுகிறாள் டான்ஸ் ஆடுறா பாட்டு கேக்குறா டான்ஸ் ஆடுறா சா கீதம் டான்ஸ் ஆடுறா நృత్యதி ஸ்ருத்வா நృత్యதி சா கீதம் ஸ்ருணோதி அவ பாட்டு கேட்ட அப்புறம் டான்ஸ் பண்றா
டான்ஸ் பண்றா இருக்கு सा गीतं ஸ்ருத்வா श्रुत्वा நృத்யதி correct ஸ்ருத்வா தானே மேடம் கரெக்ட் தானே மேடம் correct श्रुत्वा श्रुत्वा अध्यापकः पाठं पाठयति पाठयति पृच्छति पाठयति पठित्वा अध्यापकः पाठं पठित्वा प्रश्नं पृच्छति இங்க பாருங்க நீங்க ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டு அத்தியாபக பாடம் பாடயதி பாடயதி சொல்லி கொடுக்கிறார் பாடயதி 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 சொல்லி கொடுத்த பிரஷ்னம் பிச்சதி சந்தேகத்தை சொல்லி சொல்ற சந்தேகத்தை சொல்றதா பிரஷ்னம் பிரஷ்னம் பிரிச்சதே क्वेश्चन கேக்குறார் क्वेश्चन பிரஷ்னம்னா क्वेश्चन பிரஷ்னம் ஆமா இப்போ எப்படி வரும் त्वा प्रत्यय போடணும்னாக்க அத்தியாபக பாடம் படித்வா படித்வா पठित्वा இல்லமா पाठयित्वा 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 என்ன டிஃபரன்ட்னா பठतिனா படிக்கிறான்னு அர்த்தம் பாठयतिனா சொல்லி கொடுக்கறான்னு அர்த்தம் पाठयित्वा पाठयित्वा प्रश्नं पाठयित्वा पाठयित्वा प्रश्नं पृच्छति शास्त्रः वाक्यं वदति எட்டா டிஃபரன்ஸ் தெரியலமா கரெக்ட்டா ப்ரோனவுன்ஸ் பண்ணுமா शास्त्रः वाक्यं वदति वाक्यं वदति अर्थं जानाति अर्थं जानाति तो इदन्न वाक्यं उदित्वा वाक्यं उदित्वा पारुंगा पत्तल उदित्वा छात्रः वाक्यं उदित्वा उदित्वा छात्रः वाक्यं उदित्वा अर्थं जानाति अर्थं சொல்றேரே அர்த்தம் புரிஞ்சுக்கிறா जानाति புரிஞ்சுக்கிறா சோ இது வேற யாராவது படிக்கிறதுக்கு வேற யாராவது எழுமா இப்போ கொஞ்ச நேரம் தான் இருக்கு படிச்சுடலாங்க ஸ்வாப்ரத்ய எஸ் ஜி हसति மீனிங் தெரிஞ்சுதாமா தெரியும் மேடம் இதை முடிச்சு விட்டு இன்னொன்னு ஸ்கூல் போயிட்டு படிக்கிறது படிச்சுட்டு வீட்டுக்கு வருது அது மாதிரி இத்துவாங்கிறது வந்து ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போறதுக்கு இது ஒரு நிமிஷம் அசித்வானா சிரிக்கிறது அசதி அசதி சிரிக்கிறது தானே மேடம் ஆமா ஆமா அப்புறம் அசித்வா அசித்வா சிரித்து விட்டு சிரித்து விட்டு கிரீடதி கிரீடித்வா விளையாடி விட்டு பிரமதி பிரமித்வா சுற்றி விட்டு ஒரு இடத்துல போறது தானே அப்புறம் ஜபதி ஜபித்வா ஜபிக்கிறது ஜபித்வா ஜபித்து விட்டு லிக்கதி லிக்கித்வா எழுதி விட்டு காததி காதித்வா சாப்பிட்டு விட்டு கணதி கணித்வா எண்ணி விட்டு என்றது கணதி கணித்வா என்ன தானே மேடம் கவுண்டிங் தானே மேடம் கணதி என்றது தானே மேடம் கவுண்டிங் தானே இல்லம்மா அதுதான் உங்களுக்கு சவுண்ட் சரியா வரலன்னா மீனிங் ராங் ஆயிடும்
கனதி சரி. கனித்வானா ஆ. மண்ணு தோண்டறது. சரி மேடம், கணிதம் அதுலதான் வருது இல்ல? ஓகே, கனிமம் வருது. ஓகே மேடம், சாரி. அப்புறம் வந்து கிரந்ததி. இல்லம்மா, கிரந்ததி. நீங்க உங்களுக்கு அல்பாபெட் சரியா இருக்குங்கம்மா. க க க உச்சாரணம் சரியா இருக்கணும். கிரந்ததி. கிரந்ததி கிரந்ததி. 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 கிரந்ததினா அழகு. ஓகே. தாவதி. தாவித்வா, தாவறது, தாவின பிறகு. நிந்ததி. தாவத்தினா ஒரு இடத்துல ஒரு ஜம்ப் பண்றது தானே? ஜம்பிங். ஓடுறது. ஓகே. ஓடுறது. ஓடின பிறகு. நிந்ததி. நிந்தித்வா. நிந்தித்வா ஒரு இடத்துல வந்து நிந்தனை செய்யறது. வேற ஒரே ஒரு நிமிஷம் அவளுக்கு கூப்பிடலாம், டைம் இருக்கு. சுபாஷினி வாங்க. சரி, படிச்சுங்கம்மா. நெக்ஸ்ட். நிர்த்தியதி. நிர்த்தியதி. நிர்த்தித்வா. நிர்த்தித்வா. நர்த்தித்வா. நர்த்தித்வா. பட்டதி பட்டித்வா. பத்ததி பதித்வா. மிலதி மிலித்வா. धरति. धरति காததி. மேடம் கீழே வரல, எனக்கு வரலையா? சரி, நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேன். பின்ன படிச்சிடலாம் மேடம், கடகடன் படிச்சிடலாம். கீழே கூப்பிட்டேன். சரி, படிங்க. கிரந்ததி கிரந்தித்வா. தாவதி தாவித்வா. நிந்ததி நிந்தித்வா. நித்யதி நிர்த்தித்வா. நர்த்தித்வா. பட்டதி பட்டித்வா. பத்ததி பதித்வா. மிலதி மிலித்வா. இந்த பக்கம் ஹசதி. இல்ல, ஹசதிக்கு அப்புறம் இந்த பக்கம், இந்த சைடுல இருக்கு. தரதி திருத்வா. தரதி திருத்வா. கரோதி கிருத்வா. ஸ்மரதி ஸ்மிருத்வா. ஹரதி ஹ்ருத்வா. ஸ்ருணோதி ஸ்ருத்வா. ஜானாதி ஞாத்வா. ஸ்நாதி ஸ்நாத்வா. क्रीणाति क्रीत्वा. नयति नीत्वा. पयति मैडम. भवति भूत्वा. पिबति पीत्वा. तिष्ठति स्थित्वा. तिष्ठति வந்து ஸ்திதித்வாவா மாறுது. स्थित्वा. हसति. दहति. दग्ध्वा. दहतिना என்ன மேடம்? எரியறதா? ஓகே. गच्छति गत्वा. नमति नत्वा. त्यजति त्यजत्वा. पचति त्यक्त्वा. पचति पक्त्वा. पश्यति दृष्ट्वा. पृच्छति पृष्ट्वा. कर्षति कर्षति पृष्ट्वा. पृष्ट्वा. इच्छति दृष्ट्वा. இதை இன்னொரு ரிப்பீட் பண்ணிடலாம். லாஸ்ட் ஸ்லோகம் சொல்லுங்க. பிரஜாப்யக परिपालयन्तां न्यायेन मार्गेण महीमहीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. Excellent ma. Thank you ma. Thank you very much ma. Thank you ma. धन्यवाद. Thank you. धन्यवाद.